தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதை பத்தி ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்கிறோம். அவசியம் சொல்றேன். அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் இருக்கு, ஆடு மாடு வளர்ப்பு இருக்கு. ஆடு மாடு வளர்ப்பதை அரசு பண்ணி நாங்க சொல்றோம். எங்களுடைய மாநிலத்துக்கான வருவாயை நாங்களே பூர்த்தி பண்ணிப்போம். இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா, குரோமியம் கழிவை பத்தி எல்லாம் ரொம்ப தெளிவா பேசினாங்க. அப்ப குரோமியம் கழிவை இங்க இருந்து அகற்றதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரலங்கிறாங்க. மத்திய அரசு கிட்ட நீங்க நிதி எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேக்குறேன், மாதம் 1000 ரூபாய் தரதுக்கு உங்கள்ட்ட நிதி இருக்கு. தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட நிதி இருக்கு. ஆனா ஒரு கொடிய விஷயம், ஒரு கொடிய விஷம் மாதிரி என் மண்ணில் பரவி கிடக்கக்கூடிய அந்த குரோமியம் கழிவை இங்க இருந்து அகற்றதுக்கு மத்திய அரசு எதிர்பார்க்கறீங்க. அவங்க மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, அதனால நான் செய்யல அப்படிங்கிறாங்க. இவங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா நாங்க மத்திய அரசோட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறோம், அதனால நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே மத்திய அரசு காரணம் காமிச்சு செய்யல. அதுதான் நான் சொல்றேன். அப்ப தொடர்ச்சியா அண்ணன் என்ன சொன்னாங்க, 12 கோடி நாங்க செலவு பண்ணிருக்கிறோங்கிறாங்க. வெறும் காம்பவுண்ட் கட்டினா 12 கோடி செலவு ஆகத்தான் செய்யும். அகற்றுனீங்களா? உங்களால வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா?